techfortechworld. இந்த வீடியோவில் நம்ம MIT App Inventor தேர்ட் ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட பேர் வந்து அனிமல் வாய்ஸ். இதில் வந்து 3 பட்டன் வச்சுருக்கேன். 3 பட்டனில் ஃபஸ்ட்டு டாக்கு, அப்புறம் கேட்டு, அப்புறம் ஒரு பேடோட வாய்ஸ் வந்து நம்ம வந்து கேட்குற மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி MIT App Inventor டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் MIT App Inventor, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நீங்கள் தடவை போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணதுனால நான் டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம். க்ரியேட் ஆப்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆப். இப்போ நான் ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம அனிமல் வாய்ஸ்னு கொடுத்துக்கலாம், இல்லை கண்டினியூ கொடுத்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, அனிமல் வாய்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. அனிமல் வாய்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆப் க்ரியேட் பண்ணக்கூடிய நம்ம பேஜ் நமக்கு வியூ ஆகும். ஓகே, இதுதான் நம்மளோட பேஜ். இப்போ வந்து சில அலைன்மெண்ட்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸில் அலைனில் வெர்டிக்கலில் சென்டர் கொடுத்துக்கோங்க. அதுமாதிரி அலைன் ஹரிசாண்டல்லையும் சென்டர் கொடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்க்ரீன் ஒன்றுங்கிறத நம்ம எடுத்துருவோம், அது நமக்கு தேவையில்லை. டைட்டில் விசிபிள், அதை கிளிக் பண்ண எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு அந்த ஸ்க்ரீன் ஒன்றுங்கிறது போயிடும். ஸோ இதுக்கு நம்ம இந்த ஆப்புக்கு ஒரு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல், சூஸ் ஃபைல். நீங்கள் ஏற்கனவே ஒரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, வியூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு கேட்டோட வாய்ஸு, ஒரு பேடோட வாய்ஸு, ஒரு டாக்கோட வாய்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்படி ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆப்புக்கு ஒரு ஐக்கானே நம்ம செட் பண்ணிடலாம். அதே தான் உங்கள் ரைட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வந்தீங்கன்னா ஐக்கான்னு இருக்கும். அதில் வந்து இதே இமேஜ் நம்ம கொடுத்துக்குவோம். இது இப்போ தெரியாது நமக்கு, நம்ம ஆப் நம்ம பில்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஐக்கான் தெரியும். ஸோ இப்போ எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம பட்டன் கிளிக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம 3 பட்டன் ப்ளேஸ் பண்ணி நம்ம அது மூலிமா தான் சவுண்டை கொண்டு வரப்போம். ஸோ 3 பட்டன் கிளிக் பண்ணி எடுத்துக்குவோம். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் யூசர் இன்டர்ஃபேஸில் 3 பட்டன் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 2 and 3. நான் 3 பட்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பட்டன் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டு கீழே உங்கள் ப்ராப்பர்ட்டிஸுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் பார் பட்டன் 1ன்னு இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டு டாக்குன்னு கொடுத்துக்கோங்க. என்டர். நமக்கு அங்கே டாக்குன்னு மாறிடும். இது அந்த ஃபாண்டை நீங்கள் போல்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் தெளிவாக தெரியுது. போல்ட் ஆயிடுச்சு. அந்த பட்டனுக்கு கலரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிங்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் டாக்குக்கு. இந்த பட்டனோட ஷேப்பையும் நம்ம மாற்றிடுவோம். ரவுண்டடு வச்சுக்கிறேன். பட்டன் டெக்ஸ்ட் பார் பட்டன் 2ல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை டெக்ஸ்ட் பார் பட்டன் 2 இருக்குல்ல, அதை எடுத்து விட்டுருங்க. கேட்டுன்னு வச்சுக்கோங்க.
என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கேட்டுன்னு மாறிடும். இப்போ அதுக்கு ஒரு போல்டு பண்ணிக்குவோம். ஃபாண்டை கலர் வந்து இதுக்கு வந்து க்ரீன் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து ஷேப் வந்து ரவுண்டட் வச்சுக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் 3 அதை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் 3 அதை எடுத்து விட்டுட்டு பேடுன்னு வச்சுக்குவோம். ஃபாண்டை போல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட ஷேப்பையும் நம்ம மாற்றிக்கலாம் ரவுண்டட். இந்த பட்டனுக்கு ஏதாவது கலர் கொடுக்கணும்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கலரில் போய் ஷியான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம 3 பட்டன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து சவுண்டுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணோம்ல, அதனால் நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே மீடியா இருக்கும். மீடியாவில் நம்ம வந்து 3 இது பட்டன் ப்ளேஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 3 சவுண்டு கொடுக்கணும். ஸோ 3 சவுண்டு நீங்கள் எடுத்து கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 and 3 நம்ம 3 பட்டன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம இந்த ஆப்பில் தெரியாது. கீழே பார்த்தீங்கன்னா நான் விசிபிள் காம்பனன்ட்ஸில் தெரியும் நம்ம 3 சவுண்டு கொடுத்துருக்கோன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பட்டன் சவுண்டு ஒன்றா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே சவுண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுன்லாம் சவுண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்லோட் பண்ணுங்கள் ஃபைலை. ஸோ டாக்குரிய ஃபைலை சவுண்ட் ஒன்றா வச்சுக்குவோம். ஓகே, சவுண்ட் 1 வந்து டாக்குரியது. இங்கே சவுண்ட் 2 கிளிக் பண்ணிங்கன்னா அதே ப்ராப்பர்ட்டிஸில் சோர்ஸில் நீங்கள் அப்லோட் ஃபைல் கொடுத்து சவுண்ட் 2 வந்து கேட்டுக்கு வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சவுண்டு 3 வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல். நான் வந்து பேரட்டோட சவுண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேடோட சவுண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இது செட் ஆகலை. ஸோ திருப்பி சவுண்ட் 3ல் பேடு வந்து அப்லோட் பண்ணிக்குவோம். பேடு செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 சவுண்டு ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்னாலும் அப்லோட் பண்ணியிருக்கிறத இந்த மீடியாவில் கீழே இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிசைனிங் பேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கோடிங் பேஜ் போவோம். இதுக்கு நீங்கள் பிளாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ பட்டன் 1 அதை கிளிக் பண்ணிட்டு டச் டவுன் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுக்கும்போது சவுண்டு வந்து ப்ளே ஆகணும். அதனால் சவுண்டு பட்டன் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. டச் டவுன் எடுத்துக்கோங்க. அதிலே சவுண்ட் 2 பண்ணிங்கன்னா சவுண்ட் ப்ளே. அதே மாதிரி பட்டன் 3 டச் டவுன் சவுண்டில் சவுண்ட் ப்ளே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டச் பண்ணும்போது சவுண்டு ப்ளே ஆகும். இப்போ நம்ம டச்சை எடுத்தோடனே ஸ்டாப் பண்ணோம்ல, அதுக்கு டச் அப், கால் சவுண்ட், ஸ்டாப்.
switch off, sound to stop, sound 3 பட்டன் வந்து இருக்குங்க, டச் அப் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து சவுண்ட் ஸ்டாப். ஓகே, இப்போ நம்ம கோடிங்கும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம டிசைனிங் போய்ப்போம். இப்போ வந்து மேலே வந்து இதை எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். மேலே கனெக்ட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று பில்டுன்னு இருக்கும். கனெக்ட்டுங்கிறது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, பில்டுங்கிறது நம்ம வந்து ரெடி பண்ண அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதை செக் பண்ணுறப்ப ஸோ பில்ட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு ஆப் இதை நீங்கள் பில்ட் பண்ணும்போது 2 விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து யூஎஸ்பி, இன்னொன்று நம்ம எப்பயும் போல் MIT கம்பெனி வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலில். பண்ணி நம்ம ஏபிகேவை நம்ம மொபைலில் மாற்றி யூஸ் பண்ணலாம். நீங்கள் டேட்டா கேபிள் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லாட்டி அந்த ஸ்கியூஆர்ஸ் கூட நீங்கள் இந்த MIT கம்பெனியை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த MIT கம்பெனியை வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த MIT கம்பெனியை யூஸ் பண்ணிட்டு ஸ்கேன் QR கோட் கொடுங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் உங்களோட ஆப் பில்ட் பண்ண ஆப் டவுன்லோட் ஆகுது. இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போட லோகோவும் செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ டாக்கோட இதை ப்ளேஸ் பண்ணுவோம். டாக்கோட சவுண்டு கேட்கு, கேட்டோட சவுண்டும் கேட்கு, நம்ம பேடோட சவுண்டும் கேட்கு. நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய நாள் வீடியோ போடாமல் விட்டோம். ஸோ சாரி. இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ வந்துடும். நோட்.js, React.js, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அந்த மாதிரி வீடியோலாம் போட போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.